நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வந்து சில PSD ஃப்ரேம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த கிரியேட்டிவ் PSD ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஃப்ரேம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். இது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. இது என்கிட்ட 20 ஃப்ரேம் இருக்குது, 10 தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னு அப்பயே சொல்லியிருந்தேன். சில பேர் வந்து மீதி 10 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த 10 ஃப்ரேம் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னாமே எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. PSD ஃப்ரேம் வால்யூம் 1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுலேயும் வந்து ஒரு 10 ஃப்ரேம் இருக்குது. இப்போ இந்த வீடியோலையும் உங்களுக்கு வந்து 10 ஃப்ரேம் கொடுக்க போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் போங்க, லிங்க் போங்க. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகும். இது நீங்கள் ட்ராக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த 10 ஃப்ரேம் இருக்கும். ஓகேங்களா? 10மே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக, அட்ராக்டிவாக, சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் எடுத்து உங்களோட ஆல்பம் ஷீட்டில் வந்து வச்சுக்கலாம். எல்லாமே ஃபோல்டர் வைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஒரே PSD ஃபைல் தான் இருக்கும். அந்த ஒரு PSD ஃபைலுக்குள்ளே 10 ஃப்ரேம் இருக்கும். அந்த 10 ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். ஒரு குரூப். அந்த குரூப்பை நீங்கள் ஒரு குரூப்பையும் நீங்கள் கிளிக் பண்ணி லேயர் பேனல் போயிட்டு குரூப்பை கிளிக் பண்ணி ஒரு குரூப்பையும் நீங்கள் தனித்தனி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ இன்செர்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஏது எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே தான் வந்து இந்த ஃப்ரேம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணிங்க. அதே மாதிரி இன்பாக்ஸில் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நன்றி. உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுல ஒரு சந்தோஷம். தொடர்ந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவான நிறைய கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஓகேங்களா? தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் இருக்கணும். எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஓகேங்களா? இப்போ அந்த ஃப்ரேம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் அந்த ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள் ஃபோல்டராக இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஃப்ரேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஒன்றொன்றையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃப்ரேம் வந்து கிடைக்கும். எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஆல்பம் ஷீட்டில் வச்சிங்கன்னா ஒரு சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, இல்லை உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.